ஹாய், ஹலோ, ஹாய். நான் உங்கள் கத்தாராவ் சேவர். என் யூடியூப் சேனல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. என்றைக்குமே மக்கள் உங்கள் ஆதரவு இருக்கணும். என் யூடியூப் சேனல் மென்மேல் வளர உங்களை வேண்டிக்கிறேன். என் யூடியூப் சேனலை பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஊர் காரைக்குடி மீன் குழம்பு வைப்போம். எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முருங்கலிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு நல்ல பழமாக எடுத்துக்கணும். 2 வெங்காயம். ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்கு தான் குழம்பு. நாங்கள் டிரைவராக இருக்கிறதுனால 2-3 நாளைக்கு வர்ற மாதிரி வேறு வைக்கணும். இந்த வெங்காயமே போதும். 6-7 பல் குழம்புக்கு. பூண்டு, 2 பச்சை மிளகா போதுமானது. 2 பச்சை மிளகா, 1 கிலோ மீன். 1 கிலோ மீன். இது எதுக்குன்னா மீன் குழம்புக்கு நெய் சோறு நல்லா இருக்குங்களா, அதான் நெய் சோறும் போட்டுருவோங்கிற ஐடியாவில் சரி 2மே அப்லோடு பண்ணுவோம் வீடியோ. நெய் சோறுக்கு தனியாக போடலான்னு பார்த்தேன். 2 சேர்த்து போடுவோம். வீடியோ நம்ம போடாமல் காசு ஷார்ட்ஸு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ போக மாட்டேங்குது. வியூவர்ஸு 1-2 தான் போகுது. சரி வீடியோவும் போடுவோம் அப்படின்ட்டு 2 வெங்காயம், 1 தக்காளி பழம். நெய் சோறுக்கு தக்காளி பழம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி பழம் போடணும். 3 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா டீஸ்பூனில் 1.25 டீஸ்பூன் போதும். 1.5 டீஸ்பூன் போதும். இதுவே போதுமானது தான். இது எதுக்கு சொல்கிறான்னா நெய் சோறுக்கு. அது வெட்டுக்கட்டை ரொம்ப இதாகி போச்சு. அதான் சொல்கிறாங்களே யூடியூப்பில் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. அந்த வெட்டுக்கட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. அது ரொம்ப முன்னாடி இருந்த டிரைவர் ரொம்ப கொடூரமாக்கி வச்சிருக்கிறாப்புல. காட்டுறமா எப்படி இருக்கு பத்திலா. இந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் செட்டப் கைக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இதை தூக்கி கீழே வச்சுக்கிறது. அடுப்பை முடிஞ்சதுக்கப்புறம் மேலே தூக்கி வச்சுக்கிறது. உட்காந்து சமைக்கிறது அது ஒரு அலாதி. அப்படியே வெட்டி பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் ரம்ஜான் விசேஷ டயத்தில் பிரியாணி, ரம்ஜானுக்கு பக்கிறதுக்கு பிரியாணி வைக்கிறான் தான் நான் தான் வைப்பேன். எப்படியும் ஒரு அக்கம் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் கொடுப்பாங்கள்ல, அவங்க நம்மளும் கொடுக்கணும்ல. அதான் நம்ம தீபாவளிக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்களும் கொடுக்குறது. எப்படியும் ஒரு 35-40 பேர்கிட்ட சமைக்கணும். அம்மாவோட தம்பி வீட்டில் ஒரே காம்ப்ளெக்ஸ் தான் குடியிருக்கிறோம். அம்மாவோட தம்பி மாலை தான் நான் கட்டியிருக்கிறேன். அவங்க வீட்டில் தயார் பண்ணிடுறது சாப்பாடு. என் பையனோட ஃப்ரெண்டுங்க, காலேஜ் ஃப்ரெண்டுங்க அவங்க ஊருக்கு போய் வீடியோ போட்டு வரேன். தாளிக்கிறோம்ல, அப்போதைக்கு மிளகா பொடியை போட்டோம்னா, மிளகா பொடியை சேர்த்து போட்டு அந்த எண்ணெயில் போட்டு தாளித்தோம்னா அப்படியே ரோஸ் கலரில் லாஸ்ட்டில் குழம்பு நல்லா தெரியும். உரப்பு ஜாஸ்தியாக போடக்கூடாது. நான் உரப்பு ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிடுவேன். தக்காளி இருக்குல்ல, அதே புளி தண்ணியில் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதை தூக்கி இங்கிட்டு வச்சிருவோம்.
இது வந்து எல்லாமே அரைச்சிருக்கிறது குழம்பு பொடி. அதில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம் குழம்பு பொடி. தண்ணியிலே கரைச்சிருங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. இது சீரக பொடி. சீரக பொடி 1 ஸ்பூன் போதும். இது வந்து 1 ஸ்பூன். கையில் கொட்டிருக்கனால நிறையா தெரியுது. 1 ஸ்பூன். மிளகா பொடி வந்து எண்ணெயில் போட்டு தாளிச்சிருக்கோம். இதில் போட்டால் கலர் கொடுக்காது, அதில் கலர் கொடுக்கும். மல்லிப்பொடி தான் இதில் ஜாஸ்தியாக போடணும். 1 2 3 4. உப்பு தேவைக்கான அளவு போட்டுக்க வேண்டியது. உப்பு உப்பு கரைச்சி வச்சதுக்கா தண்ணி ஊற்றிக்கிட்டே தேங்காய் பால் பவுடர் இருக்குது, அதை அப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இது வந்து எனக்கு 2-3 நாளைக்கு வரும். கரைச்சி சிக்கன் இப்போ தாளிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். இது போதும், நிறைய போட்டோம்னா அது மாதிரியா இருக்கும். அந்த அப்படி பொங்கல் வரும்போது வெங்காயத்தை போட்ட வேண்டியதுதான். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்ட வேண்டியதுதான். மூடி எதுவும் மூடி வச்சோம். இது வந்து 1 டீஸ்பூன். ஆகிறதுக்கு நிறையா தெரியுது, பெரிய காந்தினால 1 டீஸ்பூன். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா தண்ணி, புளி தண்ணி, வெள்ளைப்பூடு அதிலே வச்சுருவோம். வெள்ளைப்பூடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதை தண்ணி வெள்ளைப்பூடையும் தண்ணியிலேயே கலந்துடும், தண்ணியிலே போட்டுருவோம். மல்லித்தலை வந்து வாங்கணும், பிரச்சனை இல்லை, லாஸ்ட் அவ்வளோ போட்டுக்கலாம். மல்லித்தலை அவ்வளோதான். அப்படியே தூக்கி அவ்வளோ ஊற்றிட வேண்டியது. நல்லா ஒரு கொதி வரட்டும். தால்ச்சா சோறுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். இது பால் மீன் குழம்புக்கும் வச்சிருக்கிறேன், தால்ச்சா இதுக்கு வச்சிருக்கிறேன், நெய் சோறுக்கும் வச்சிருக்கிறேன். வெள்ளை கொதிக்கட்டும். இது 2 கப்பு அரிசி போட்டுக்கிறேன். எனக்கு இப்போவும் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வரும். எனக்கு 1 கப்பே ஜாஸ்தி தான். இந்த கப்பில் 2 கப்பு போட்டோம்னா இந்த அரிசிக்கு வந்து இது வந்து எல்லாம் மசாலா ஜாமான்லாம் கம்மி தானே, அதனால இந்த கப்பில் 4.5 தண்ணி அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி தண்ணி பத்தாது. இதை போய் அலசி எடுத்து வச்சிடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சோம்னா மீனை தூக்கி போட்ட வேண்டியதுதான். குழம்பு கொதிச்சிருச்சு, அதை அப்படியே சிம்மில் வச்சிடுவோம். சிம்மில் வச்சுட்டு மீன் அப்படியே பைய அரைக்கணும்.
அந்த தேங்காய் பாலை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். குழம்பு கொதிச்சிருச்சு, போதும், இறக்கிடுவான். ஒரு இலை போதும். ஒரு நட்சத்திர, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டார் பூவு, 2 ஏலக்காய், சின்ன பட்டை, 3 கிராம்பு, இது போதும். சோறுல போதும், இது ஜாஸ்தி. கொஞ்சோண்டு எண்ணெய், 1 போதும், 3 எண்ணெய், 3 ஸ்பூன். இந்த பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுருவோம். நம்ம ஜப்பார் பை போடுற மாதிரி போட்ட வேண்டியது. இலையும் போட்டு அடுப்பா கூட வைப்போம். எல்லாத்தையும் போட்டு பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு மூடி வச்சுருவோம். அப்படியே அதுலேயே வதங்கட்டும். நல்லா பொண்ணு வரலாம். வதங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்துவிட்டு உப்பு 1 ஸ்பூனு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவைப்படும் உப்பு, அதுக்கு தகுந்தாப்புல மறுபடியும் போட்டுக்கலாம். ஜப்பார் பாய் எண்ணெயை ஊற்றி விட்டு பிரியாணி பண்ணுறாருல ஜப்பார் பாய், அவர் இப்படி தான் பண்ணுவார். எல்லாத்தையும் எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையுமே போட்டு விட்ருவார். அதுவும் நல்லா வந்துடும். வச்சுட்டு தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டு இஞ்சி பேஸ்ட், தயிர், போதும், 2 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கிறோம்ல, தக்காளி, தயிர் எல்லாம் அப்படியே வதங்கி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றி மூடி வச்சோம்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு தம்மை போட்டு இறக்கணும். அப்படியே தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுற வேண்டியதான். வெங்காயம் தாளிக்க போது உப்பு போட்டோம், இப்போவும் போட்டிருக்கிறோம். ஏன்னா அரிசி போடும்போது உப்பு பத்தாது. உப்பு வந்து நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் அரிசியில் அந்த உப்பு சாரும். தண்ணி கொதிக்கட்டும், மூடி வைப்போம். கொதிச்சிருச்சு, அரிசியை போட்ட வேண்டியதான். உப்பை பார்த்துக்குவோம். தூக்கலாக தான் இருக்குது. அரிசியை
மூடி வச்சுருவோம். அரிசி போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. லேசாக அந்த தண்ணி இருக்கிறதோட கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுருவோம். பிரட்டி விட்டோம்னா சுற்றி வர எல்லா அரிசியும் உள்ள தண்ணிக்குள்ளே நல்லா முழுகிருந்துச்சுன்னா அரை வேக்காடு 3/4 வேக்காடு ஆயிரும். இந்த 3/4 வேக்காடு ஆயிடுச்சா மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துன்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பிரட்டி விட்டுவிட்டு 3/4 பதத்தில் இருக்கும். 3/4 பதம் இருக்கும்போது பேப்பரையோ எதையாவது போட்டு தம்மா போட்டு நல்லா மூடி வச்சு வெயிட்டு உள்ள சூடு தண்ணி நம்ம குழம்பு வச்சோம்ல அந்த குழம்பு சூடாக தான் இருக்குது. தூக்கி வச்சுவிட்டு சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். பூ போல் வெந்துடும். எல்லாம் தயாராகிடுச்சு. வெங்காய சட்னி ரெடி. இது பழைய கிரேவி, மட்டன் கிரேவி, நேற்று வச்ச மட்டன் கிரேவி. 11:30 மணிக்கு ஆரம்பித்தேன். 11:30 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி கரெக்டாக டைம். 11:30 மணிக்கு ஆரம்பித்தது 1:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். என் வீடியோ இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ காய்ஸ். என் யூடியூப் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர்.